குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பில் இயல் 1ல் இருக்கக்கூடிய கற்கண்டு பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணங்களை பார்ப்போம். இலக்கணத்தில் என்ன அப்படின்னு டாபிக் பார்த்திங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்கள் என்னென்ன, அதனால் இதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்ன, மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. அந்த வரையறைகள் கொண்டது தான் நம்ம இலக்கணம் நம்ம சொல்கிறோம். அடுத்த இலக்கண வகைகள். இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து, அந்த சொல், பொருள், யாப்பு, அணி கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுத்து. எழுத்துனா என்ன அப்படின்னா, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் நம்ம பேசுறது, வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எழுத்துக்களை ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எதுனா 12. இந்த உயிரெழுத்துக்களை 2ஆக நம்ம பிரிக்கலாம். குறில் 5, நெடில் 7. அ, இ, உ, எ, ஓ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இது 7 நெடில் எழுத்துக்கள். சரி, இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று வெளிப்படும் பொழுது பிறக்கும். இந்த காற்று வெளிப்படும் எப்படி 3 இடத்துல அந்த எழுத்துக்கள் பிறக்குதுன்னா, வாயை திறக்கும் போதும், வாயை திறக்கும் போதும், உதடுகளை விரிக்கும் பொழுதும், உதடுகளை குவிக்கும் போதும் உயிரெழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிருக்கு முதன்மையானது காற்று. அடுத்தது மாத்திரை. மாத்திரைனா என்ன அப்படின்னா, ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கிறதுக்கும் ஒரு முறை கை நொடிக்கிறதுக்கும் ஆகக்கூடிய கால அளவு தான் நம்ம மாத்திரைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாத்திரை அளவுங்கிறது குறில் எழுத்துக்கெல்லாம் 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுதெழுத்துக்கு அரை மாத்திரை. உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய 2 எழுத்து கொண்ட மாத்திரை அது. 2 மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் தீ சொல்லுவோம். 2 மாத்திரை அளவு கொண்ட ஆயுத எழுத்து கொண்டது அஃது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வாங்க நம்ம மெய்யெழுத்துக்களை பார்ப்போம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 12. மெயினா உடம்பு. எழுத்துக்கள் ஒழிக்க உடல் இயக்கம் இதுக்கு இன்றியமையாதது. மெய்யெழுத்து இக்கு, இங்கு, இச்சு அப்படிங்கிறது நமக்கு உடம்பு ரொம்ப முக்கியம். உடல் இயக்கத்தில் தான் அது உருவாகுது. அடுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் 3ஆக பிரிக்கலாம். வல்லினம் என்பது வன்மையாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள். கொஞ்சம் நமக்கு சொல்லணுமா ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இக்கு, இச், இட், இத், இப், இர் இது நம்ம கசரதவரன்னு எளிமையாக ஞாபகம் வச்சு பயன்படுத்திக்கலாம். அடுத்து மெல்லினம், மென்மையான எழுத்துக்கள். இதை ஒழிக்கக்கூடிய எழுத்து மென்மையாக இருக்கும். இங், இஞ்ச், என், இந்த், இம், இன், ஞன, நமன அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லலாம். அடுத்து இடையினம். இ, இர், இல், இவ், இல், இல், எரல, வளல அப்படின்னு நம்ம சொல்லலாம் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்போ மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். அடுத்தது உயிர்மை. உயிர்மைனா நமக்கு தெரியும், உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்ததான் உயிர்மை நம்ம சொல்லுவோம். 216 எழுத்துக்கள். இந்த உயிர்மையை 2 வகை உண்டு. உயிர்மை குறில், உயிர்மை நெடில் 2ஆக பிரிக்கலாம். அடுத்தது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து 1 இதை நம்ம அக்கன்னு சொல்லுவோம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் என்ற பெயர்களால் இந்த ஆயுத எழுத்தானது அழைக்கப்படுகிறது. தேங்க்யூ.